பணம் சார் உளவியலுடைய ஆசிரியர் இப்படி நமக்கு சொல்லுகிறார். இந்த குறைவான தற்பெருமை நிறைய செல்வம் அல்லது குறைவான செல்வம் நிறைய தற்பெருமை என்பதை பற்றி அவர் விவாதம் செய்கிறார். என்ன பெரும்பாலும் நடக்கிறது என்று கேட்டால் பல இடத்திலே குறைவான செல்வம் இருக்கிறது. ஆனால் அந்த குறைவான செல்வத்தை வைத்துக்கொண்டு மிகப்பெரிய தற்பெருமை அடித்துக் கொள்கிறார்கள். தங்களுடைய குறைவான செல்வத்தை வைத்துக்கொண்டே தாங்கள் மிகப்பெரிய பணக்காரர்களைப் போலவும் தன்னிடத்தில் எல்லாம் உள்ளது என்பதைப் போலவும் அவர்கள் காட்டிக்கொள்கிறார்கள். அது காட்டிக்கொள்வதிலே பல நேரங்களில் தவறில்லை என்றும் சொன்னாலும் கூட அவர்கள் தங்களாகவே உணர்ந்து கொள்கிறார்கள். தங்களிடம் இருப்பதாகவும் தாம் மிகப்பெரிய பணக்காரர்கள் என்றும் தம்மால் எல்லாம் முடியும் என்றும் தன்னிடத்தில் எல்லா பொருளும் இருக்கிறது என்றும் நினைக்கிறார்கள். தம்மால் எல்லாம் முடியும் என்பது ஒருபுறம் இருந்தாலும் கூட தம்மிடம் எல்லாம் இருக்கிறது என்றும் அவர்கள் கருதி கொள்கிறார்கள். அதோடு மட்டும் என்று விட்டால் பரவாயில்லை. அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று கேட்டால் இந்த சிந்தனையோடு மற்றவர்களை அணுகுகிறார்கள். தம்மிடம் நிறைய இருப்பதாகவும் தம்மிடம் மிகப்பெரிய செல்வம் இருப்பதாகவும் தன்னை விட உயர்வாகவும் அல்லது தன்னை விட சார்ந்து இருப்பவர்களையும் தாழ்வாக நினைக்கிற ஒரு மனப்பாங்கு வருகிற காரணத்தினால் அவர்களால் ஒரு காலமும் தங்களுடைய பொருளாதாரத்தை வலிமைப்படுத்திக் கொள்வதற்கான எந்த ஒரு பயன்பாட்டையும் அவர்களால் கொண்டு வர முடியாது என்பதைத்தான் அவர் விளக்குகிறார். பொதுவாக இந்த விதமான சிக்கல்களில் அவர் சேமிப்பை பற்றி நிறைய வலியுறுத்துகிறார். சேமிப்பை பற்றி அவர் சொல்லுகிற பொழுது என்ன சொல்லுகிறார் என்றால், நீங்கள் எவ்வளவு தற்பெருமை அடித்துக் கொள்ளுகிறீர்களோ அந்த தற்பெருமைக்கும் உங்களுடைய வருவாய்க்கும் இடைப்பட்டதுதான் சேமிப்பு என்று சொல்லுகிறார். அந்த இடைப்பட்ட இடைவெளியை அவர் சேமிப்பு என்று சொல்கிறார். இந்த தற்பெருமைக்கும் உங்களுடைய வருவாய்க்கும் இடைப்பட்ட அந்த இடைவெளியை நீங்கள் நிரப்புகிற பொழுது சேமிப்பால் நிரப்ப முடியும். அப்படி சேமிப்பால் நிரப்பினீர்கள் என்று சொன்னால் உங்களால் ஒரு வலிமையான அல்லது ஒரு பொருளாதாரத்தில் மேலோங்கிய ஒரு மனிதராக வர முடியும். நீங்கள் சேமிக்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் எப்பொழுது வருகிறது என்று சொன்னால் தற்பெருமை என்கிற எண்ணத்தில் இருந்து விடுபடுகிற பொழுதுதான் உங்களால் சேமிப்பு என்கிற ஒரு எண்ணத்திற்கே வர முடியும். எனவே நீங்கள் பெரும் செல்லும் அல்லது பெரிய தற்பெருமை என்பதை ஒருபுறம் இருந்தாலும் கூட பெரும்பாலான நேரங்களில் என்னவாக இருக்கிறது மக்களிடத்தில் என்று கேட்டால் குறைவான செல்வமும் நிறைவான தற்பெருமையும் இருக்கிறது. நிறைவான தற்பெருமை மட்டும் வைத்துக்கொண்டு ஒருபொழுதும் நாம் வெற்றி பெற முடியாது. எனவே சேமிப்பு என்றை உயர்த்த வேண்டும். அதன் அடிப்படையிலே பொருளாதாரத்தை உயர்த்த வேண்டும். பிறகு சின்ன சின்ன தற்பெருமைகள் இருக்கத்தான் செய்யும் என்றாலும் கூட இந்த ஒப்பீடுகளை நாம் புரிந்து கொள்கிற பொழுதுதான் நாம் பொருளாதாரத்தில் உயர்ந்திருக்க முடியும் என்பதைத்தான் மார்கன் ஹவுசஸ் என்கிற ஆசிரியர் நமக்கு பணம் சார் உளவியல் புத்தகத்தின் மூலமாக நமக்கு சொல்லுகிறார்.